அதுதான் சகோதரர் கமலஹாசன் முதல்ல சொன்னார். அப்போ வந்து ப்ரொடியூசர் இது சேம்பர், அப்போ சேம்பரில் வந்து நான்லாம் நடிகர் சங்க தலைவராக இருக்கேன். சேம்பரில் வந்து எங்களுக்கு ஒரு ரூல் போட்டாங்க, எல்லோரும் சேம்பருக்கு வந்துடணும், சேம்பர்லேருந்து நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் சேம்பரில் ஆளுங்களை கூட்டுறதுக்கு, ஏன்னா ரஜினி சார், கமலஹாசன் இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்காக இருந்தோம். அப்போ கமலஹாசனை பற்றி ப்ரொடியூசர்ஸ் திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால், அவர் பாட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, விஞ்ஞான வளர்ச்சியை யாரும் தடுக்கக்கூடாது, தடுக்க முடியாது, ஆனால் அது வளராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறீங்க, இருந்தாலும் அது தவறு இப்படின்னு என்னமோ ஒரு இது அவருடைய போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்தார் மீட்டிங்க்கு, நாங்கள் போகிற ஊர்வலத்துக்கு வந்தார். எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவர். பட் அது வந்து பிற்காலத்தில் அது வந்து நியாயமாக போயிடுச்சு. கமலஹாசன் இப்போ சொல்லும் போது தப்பாக தெரிஞ்சுது, பட் அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா கேசட் கிசட் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இப்போ யாரையாவது சத்தம் போட்டோம்னா யோசிச்சு செய்யுங்க, விஞ்ஞான வளர்ச்சி வேறு மாதிரி ஏதாவது ஆகிட போகுதுன்றதுக்கு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு, இறந்தவர்கள் கூட உயிரோடு இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு வாங்க. அதுக்காக தான் நான் கூட சொன்னேன், ஒரே ஒரு 2-3 எஃபெக்ட் கொடுத்துட்றேன், ஆக்ட் பண்ணி அதில் போட்டு என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது வந்து ஷூட்டிங் வந்து நடித்து போகிறது வேலையே இல்லையே. இந்த ஏஐன்னு போட்ட உடனே அதுலேயே அவங்க வாய்ஸை கொண்டாந்துடுறாங்க, அதுலேயே அவங்க உருவத்தை கொண்டாந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னாங்க, சகோதரர் விஜயகாந்துடைய உருவம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸாக இருக்குது, அது சரியாயிடும் போக ஓஹோ இந்த பக்கம் கொஞ்சம் இறங்கணும், இந்த பக்கம் ஏறணுன்றது நினைப்பாங்க. அதனால் விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் விஞ்ஞான வளர்ச்சியில் கூட இவ்வளோ கேமரா இருக்க, என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்ல முடியாது, எதிர்க்க தான் லைவில் தான் எடுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைவில் இருந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி வந்துட்டு போகிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரும். இதே நான் ரொம்ப விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தமிழ் ஃபீல்டு மட்டும்தான் இப்படி. நீங்கள் வேணால் ஹெட்லைன்ஸாக கூட போட்டுக்குங்க, தமிழ் ஃபீல்டுக்கு மட்டும்தான் பேய் கதை பிசாசு கதையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யூ கோ டு மலையாளம் ஃபிலிம்ஸ், கோ டு ஆந்திரா தெலுங்கு ஃபிலிம்ஸ் பாருங்கள், கர்நாடகா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில், அவ்வளோதான். பழைய பாசமலர் எடுக்க முடியாது, பாசமலரில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க முடியும். அதனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகிறோம். பட் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் கூட பழைய மாதிரியே இவர் கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு இந்த பொட்டலத்தை கொடுக்குறாருல்ல, கிஃப்ட் கொடுக்குறாரு, அது விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது.